அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள்ஸ் பிரியாணி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் எப்படி செய்கிறேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க இப்போ குக்கரில் செய்ய போகிறேன். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நெய் நல்லா உருகி வரட்டும். இப்போ நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுங்க. அந்த ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 பட்டை, 1 நட்சத்திரா, பிரிஞ்சி இலை சேர்த்து இது நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா பொரிக்க விடுங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச 2 பெரிய சைஸ் வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கிட்டு 1 கைப்பிடி புதினா மல்லி சேர்த்து நறுக்கி சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா அதிலே நல்லா போட்டு எண்ணெயிலே வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம காய் தான் சேர்க்குறோம், கறி சேர்த்தா மட்டும்தான் இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக நம்ம கொடுக்கணும். நான் வெஜிடபிள் செய்கிறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே வதக்கினதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நான் தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த எண்ணெயிலே நல்லா தக்காளி வெந்து நல்லா மேஷ் ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 1/4 பிஞ்சளவு மஞ்சத்தூள், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா 3/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கணும். இப்போ தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவோட அந்த தயிரை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இடையில தண்ணி சேர்க்காம எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் தான் நான் வதக்கி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கலர் பொடி சேர்க்குறேன். நீங்கள் கலர் பொடிக்கு பதிலாக காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட காஷ்மீர் சில்லி இல்லாதனால நான் கொஞ்சம் கலர் பொடி சேர்த்துக்கிறேன். ரெட் கலர் ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சோயா சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் ஒரு 1/2 hour. அதையும் நான் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த காய்க்கு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இந்த எல்லா காயுமே இந்த மசாலாவை நல்லா ஃபஸ்ட்டு பிரட்டிக்கோங்க. எல்லா காயிலையும் மசாலா படுற அளவுக்கு பிரட்டிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். காய் வேகணும் இல்லைங்களா, அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இப்போ ஒரு மூடி போட்டு விசில் போடாமல் நான் ஒரு 10 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், திறந்து காட்டுறேன். காய் நல்லா வெந்துருச்சு, முக்கால்வாசி வெந்துருச்சு நமக்கு காய். இப்போ இந்த டம்ளரில் நான் 3 டம்ளர் ரைஸ் சாப்பாட்டு அரிசி வீட்டரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்குவேன். நான் கூட தண்ணி ஒரு 3 டம்ளருக்கு எடுத்ததுக்கப்புறம் 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டேன். தண்ணியை 7 டம்ளராக ஊற்றிக்கிட்டேன் நான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் நமக்கு குடிச்சு பார்த்து உப்பு காரம் பத்தலை அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு உப்பு பத்தலை, நான் அதனால் இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரைஸை நான் 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். இப்போ நல்லா தண்ணி வடிச்சிட்டு இப்போ எல்லா அரிசியும் நான் இதை சேர்த்துக்க போகிறேன். இப்போ ரைஸ் கிளறாமல் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு மூடுங்க. மூடி விசில் போட்டு இப்போ குக்கர் விசில் 3 விசில் விடணும். நான் 3 விசில். இப்போ நான் இது 3 விசில் விட்டு தானே விசில் வேறு அடங்கினதுக்கு பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாசமாக இருந்தது பிரியாணி, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அடியிலேருந்து நல்லா பொறுமையாக கிளறி விடுங்க. இப்போ நம்ம என்ன சொன்னால் அடியிலேருந்து கிளறி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி போட்டு கிளறி விட்டுறாதீங்க, அடி பிடிக்காமல். நல்லா அடியிலேருந்து கரண்டி விட்டு இதே மாதிரி நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துருச்சு.